நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் தங்கமானது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். கல்யாணத்தில் ஆரம்பித்து காது குத்து முதல் எல்லாவித சடங்குகளிலும் தங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. அப்படிப்பட்ட தங்கத்தை இப்போது வாங்கலாமா வேண்டாமா? தங்கத்தின் விலையானது விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போகிறது. தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா என்பதற்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கமணி என்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பேரன் மருமக்கள். ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி சொன்னாங்க, குழந்தைகளே, பணம் மதிப்பிழக்கலாம், ஆனா தங்கம் ஏன் எப்போதும் மதிப்பு கூடும் தெரியுமா? அது கேட்ட பேரன்களில் ஒருவன் கேட்டான், பாட்டி, தங்கம் ஏன் பாட்டி இவ்வளவு விலை அதிகமாய்க் கொண்டே போகிறது? பாட்டி சிரிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒரு மழைக்காலம் வந்தா நம்ம வீட்டில் உள்ள காய்கறி குறைந்து போகும். அதான் ஒரு பொருள் கிடைக்காமல் இருந்தால் அதன் விலை அதிகரிக்கும். தங்கம் அதிகமாக கிடைக்காத காரணத்தால். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போது 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 140 ரூபாய் வர விலை அதிகரித்தது. காரணம், தக்காளி விலை உற்பத்தி கம்மியானது தான். அதன் விலை கூடும். அதே மாதிரி உலகத்திலே எங்கேயும் தங்கம் ரொம்ப அதிகமா கிடைக்காது. அதனால் அதுக்கு எப்போதும் தேவை அதிகம். மருமகள் கேட்கிறாள், ஆனா தங்கம் மட்டும் ஏன் எல்லோரும் வாங்குறாங்க? பாட்டி மெதுவா விளக்கினாங்க, குழந்தைகளே, நாளை என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு உலகம் இது. பணம் மதிப்பு குறையலாம், கடைகள் மூடலாம், ஷேர் மார்க்கெட் கீழே போகலாம். ஆனா தங்கம் மட்டும், அது எத்தனை வருடம் பழையதா இருந்தாலும் அதே மதிப்பிலும் அதுக்கும் மேலான மதிப்பிலும் இருக்கும். பேரன்களில் பெரியவன் கேட்டான், அப்படின்னா பாட்டி, நீ தங்கம் ஏன் வாங்குற? பாட்டி நகைச்சுவையா சொன்னாங்க, நீங்கள்தான் காரணம். உங்களுக்கு பயமில்லாத வாழ்க்கை தரணும். நாளை உங்களுக்கு வேண்டி ஒரு நேரம் காசு தேவைப்பட்டாலும் நான் உடனே இந்த தங்கத்தை வைத்து உதவி செய்ய முடியும். அதுதான் தங்கத்தின் உண்மையான மதிப்பு. எல்லா குழந்தைகளும் ஆச்சரியமா பாட்டியை பார்த்தாங்க. பாட்டி கடைசியாக சொன்னாங்க, தங்கம் என்பது அழகுக்காக மட்டும் இல்லைப்பா. அது நம்ம குடும்பத்தை காக்குற சிறிய பெலத்தின செல்வம். குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன், பாட்டி, இனிமே தங்கத்தின் மதிப்பு எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ன்னு சொன்னாங்க. இன்றைய தங்கம் விலை ஒரு கிராம் 24 கேரட் தங்கம் 13,200. ஒரு சவரன் 1,00,000-ஐ எட்டி விட்டது. எனவே 2030 இல் தங்கத்தின் விலை என்ன ஆகும்? வரலாறு. தற்போதைய பொருளாதாரம் நிபுணர்கள் சொல்வதை கொண்டு பார்க்கும்போது 2030 இல் ஒரு கிராம் 24K தங்கத்தின் விலை சுமார் 15 ரூபாயிலிருந்து 19,000 ரூபாய் வரை செல்லும் வாய்ப்பு அதிகம். ஒரு சவரன் 1,50,000 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரையிலும் எட்டலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார மாற்றங்கள் கடுமையாக இருந்தால் 22,000 ரூபாய் வரைக்கும் கூட உயர வாய்ப்பு உள்ளது. தங்கத்தை வாங்குவதால் பல நன்மைகள் உள்ளன. முதல் நன்மை, இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான பாதுகாப்பு. பணத்தின் மதிப்பு குறையும்போது தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும். இரண்டாவது, தங்கம் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்ல போல பெரிய ரிஸ்க் இல்லை. மூன்றாவது, எப்போதும் எளிதாக பணமாக்கலாம். நகைக்கடை, வட்டிக்கடை, வங்கி எங்கும் எடுத்துக் கொள்வார்கள். நான்காவது, தங்கம் எப்போதும் லாங் டேர்ம் இல் ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்கும். ஐந்தாவது, தங்கத்தை வைத்து உடனே லோன் பெறலாம். ஆறாவது, உங்கள் முழு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் கொடுக்கும். தங்கம் வாங்க வேண்டுமானால் பிசிக்கல் கோல்ட், டிஜிட்டல் கோல்ட், கோல்ட் ETF, சாவரன் கோல்ட் பாண்ட் ஆகிய 4 வழிகளும் உண்டு. அவற்றில் மிகவும் சிறந்தது சாவரன் கோல்ட் பாண்ட். ஏனென்றால் தங்க விலை உயர்வோடு கூட 2.5 விழுக்காடு அரசு வட்டி கிடைக்கும். மேலும் 8 ஆண்டுகள் வைத்தால் டாக்ஸ் கிடையாது. ஆகவே 2030 வரை தங்கம் ஒரு பாதுகாப்பான பொருளாக கருதப்படுகிறது. அதனால் எதை பற்றி யோசிக்காதீர்கள். முடிந்த அளவு தங்கத்தை வாங்கி சேமியுங்கள். நன்றி, வணக்கம்.